அனைவரையும் ஓம் சரவண பவம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நாம் காண இருப்பது பங்குனி உத்திரம் விரத முறைகள் மற்றும் அதனுடைய சிறப்புகளை தான். ஆம் அன்பர்களே, மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி உத்திர விரத முறையும் அதனால் கிடைக்கும் நன்மைகளையும், அந்த விரத முறை அந்த நாள் எப்பொழுது வருகிறது, எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்த முறைப்படி செய்ய வேண்டும் என்ற பல அரிய தகவல்கள் நான் உங்களுக்கு கொடுத்துள்ளேன். மேலும் இந்த பங்குனி உத்திர நாளில் நடந்த தெய்வீக திருமணங்களை பற்றியும் நமது புராணங்களில் எவ்வாறு இத்தகைய பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது குறிப்பிட்டுள்ளார்கள் என்பதை பற்றியும் நான் உங்களுக்கு கொடுத்துள்ளேன். மறக்காமல் பார்க்கவும், இந்த பதிவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, வாருங்கள், இந்த அரிய பொக்கிஷத்தை உங்களுக்காக நான் தருகிறேன். ஆம் அன்பர்களே, பங்குனி உத்திரம் என்பது தமிழ் மாதங்களில் 12 மாதங்கள் உள்ளன. அவற்றில் 12வதாக வருவது பங்குனி மாதம். அதேபோல் 27 நட்சத்திரங்களில் 27 நட்சத்திரங்களில் 12வதாக வருவது உத்திரம் நட்சத்திரம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திர நாள் தான் நாம் பங்குனி உத்திரமாக கொண்டாடுகிறோம். மேலும் அந்த நாளில் பௌர்ணமியும் வழக்கமாக சேர்ந்து வரும். வழக்கமாக பங்குனி உத்திரம் என்பது பௌர்ணமியை விட உத்திர நட்சத்திரத்தை சார்ந்ததாக கொண்டாடப்படுவதால் இந்த ஆண்டு நாம் கொண்டாட வேண்டிய நாள் வெள்ளிக்கிழமை ஆகும். ஆம், உத்திர நட்சத்திரம் வியாழக்கிழமையே தொடங்கிவிடுகிறது. அதாவது உத்திர நட்சத்திரம் வியாழக்கிழமை பிற்பகல் 12:24 மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3:10 வரை இருக்கிறது. எனவே நாம் பங்குனி உத்திரத்தை இந்த நேரத்தில் தான் நாம் விரதம் இருக்க வேண்டும். நாம் விரதம் இருப்பது வெள்ளிக்கிழமை காலையில் தொடங்க வேண்டும். உத்திர நட்சத்திரம் முந்தைய நாள் ஆரம்பித்தாலும் கூட நமது கணக்குப்படி பௌர்ணமி தேதி சனிக்கிழமை தான் வருகிறது. எனவே நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து விரதம் இருந்தால் இது முறைப்படி நீங்கள் விரதம் இருக்கலாம். பங்குனி விரதத்தின் சிறப்பை பார்த்தீர்கள் என்றால் இதற்கு திருமண விரதம் என்றும் பெயர். ஆம் நண்பர்களே, ஏன் இந்த பெயர் வந்தது என்றால் பல தெய்வீக திருமணங்கள் நடந்ததும் இந்த நாள் தான். ஆம், நமது சிவன் பார்வதிக்கும் திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்திரத்தில் தான். மேலும் முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு முருகனுக்கும் தேவசேனாவிற்கும் திருமணம் நடைபெற்றதும் இந்த பங்குனி உத்திரத்தில் நாள் தான். மேலும் ராமர் சீதை கல்யாணமும் நடைபெற்றது இந்த பங்குனி உத்திரம் நாள் தான். அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் ரங்கநாதரை உடன் ஒன்றிணைந்ததும் இந்த பங்குனி உத்திரம் நாள் தான். மேலும் பல நிகழ்வுகள், சரித்திர நிகழ்வுகள் நடந்துள்ளன. அவற்றை நாம் இப்பொழுது காணலாம். முதலில் விஷ்ணு பகவான் இந்த பங்குனி விரதத்தை முறையாக கடைபிடித்ததால் தான் விஷ்ணு பகவானுக்கு லக்ஷ்மி தாயார் கிடைத்தார். விஷ்ணு பகவான் லக்ஷ்மி தாயாரை திருமணம் செய்து கொண்டார். மேலும் பிரம்மாவும் இந்த விரத முறையை கடைபிடித்ததால் தான் சரஸ்வதி தேவியை மணந்தார். இந்திரன் இந்திராணியை மணந்தார். சந்திரன் 27 நட்சத்திரங்களையும் இந்த விரத முறை கடைபிடித்து தான் அவர் மணந்தார். அகத்திய முனிவரும் லோபமுத்ராவை இந்த விரதத்தை கடைபிடித்து தான் அடைந்தார். விஷ்ணுவின் புதல்விகளான அமிர்தவல்லி, சௌந்தர்யவல்லி என்ற 2 மகள்கள் தேவசேனா மற்றும் வள்ளி என்ற பெயரில் ஆறுமுக கடவுளை மணந்ததும் இந்த நாளில்தான். இந்த விரதத்தை கடைபிடித்து தான். மேலும் சுகேசி என்று அழைக்கப்படும் வேதாங்க ரிஷியின் மகள் நந்தி தேவரை இந்த விரதத்தை கடைபிடித்து தான் மணந்தார். முனிவர் சத்திய பூர்ணனின் 2 மகள்கள் பூர்ணா, புஷ்கலாவை பிரம்மசாஸ்தா இந்த விரதத்தை கடைபிடித்து திருமணம் செய்து கொண்டதாக வரலாறு. காமன் ரதியை இந்த விரதத்தை கடைபிடித்து தான் பெற்றார். சீதைக்கு ராமர் கிடைத்தார். ஏற்கனவே நான் சொன்னது போல் ஜாம்பவதிக்கு கிருஷ்ணர் கிடைத்தார். சௌபரி முனிவருக்கு பல இளவரசிகள் கிடைத்தார். இன்னும் பலர் இந்த விரதத்தின் மகிமையால் அனைவருக்கும் பலன் கிடைத்துள்ளது. இந்த விரதத்தை கடைபிடிக்கும் ஆண்கள் தனக்கு பிடித்த பெண்ணையும் பெண்கள் தனக்கு பிடித்த அழகான ஆண் கணவனும் கிடைப்பார்கள் என்பது கண்கண்ட உண்மை.
இதை கடைப்பிடிக்கும் தம்பதிகளுக்கு நல்ல சந்ததி கிடைக்கும். பக்தியுடன் கடைப்பிடிக்கும் எவருக்கும் இறைவனின் அருள் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த மங்களகரமான விரத நாளை அனைவரும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். மேலும் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய பூஜை முறைகள்: அதிகாலையில் எழுந்து நீங்கள் பூஜையை தொடங்கிவிட வேண்டும், விரதத்தை தொடங்கிவிட வேண்டும். உங்கள் வீட்டில் சிவன் பார்வதி விக்கிரகம் இருந்தால் அதற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யவும். அப்படி இல்லை என்றால் முருகன் வள்ளி தேவசேனா விக்கிரகம் இருந்தால் அவற்றிற்கு தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய சிலைகளுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும். செய்துவிட்டு அன்று முழுவதுமாக நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் உபவாசம் இருந்துவிட்டு மதியமும் இருந்துவிட்டு இரவில் பூஜை 6 மணிக்கு மேல் சந்திரன் வந்ததற்கு பிறகு நீங்கள் உங்களது விரதத்தை நிறைவு செய்யலாம். நீங்கள் கட்டாயமாக ஆலய தரிசனம் செய்ய வேண்டும் விரதம் இருப்பவர்கள். மேலும் கோயிலில் நடைபெறும் அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த பால், தயிர், நெய் போன்ற அபிஷேக பொருட்களை தானமாக வழங்க வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்தால் அன்னதானம் செய்ய வேண்டும். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம், பால் குடம் எடுப்பது மிக்க சிறந்தது. மேலும் காவடியும் முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் எடுக்கலாம். முருகப்பெருமானினோட அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு இதுவும் ஒரு சிறந்த நாளாக கருதப்படுகிறது. நண்பர்களே, இப்பொழுது ஒவ்வொரு தேவைக்காக எத்தகைய பாடல்களை பாடலாம் என்று பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல வரன் அமைய வேண்டும், திருமணம் விரைவில் நடக்க வேண்டும் என்று எண்ணினால் திருப்புகழில் விரல் மாறன் 5 என்று ஒரு பாடலை அருணகிரிநாதர் பாடியுள்ளார். அந்த பாடலை நான் எனது யூடியூப்பிலும் நான் பதிவிட்டுள்ளேன். மறக்காமல் அந்த பாடலை பார்த்து பயன்பெறுங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் அதனுடைய லிங்கை கொடுக்கிறேன், அதை கவனியுங்கள். மேலும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பெருக்க செஞ்சலித்து என தொடங்கும் அந்த திருப்புகழை பாடுங்கள். மேலும் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஜெகமாயை முற்றி என்று தொடங்கக்கூடிய அந்த திருப்புகழை நீங்கள் பாட வேண்டும். இவ்வாறு அவர்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு நான் சொல்லி அனைத்து திருப்புகழ்களும் நான் எனது யூடியூப் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மறக்காமல் பார்க்கவும். டிஸ்கிரிப்ஷனில் நான் அதனுடைய லிங்கை உங்களுக்காக கொடுக்கிறேன் நண்பர்களே.